வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, ஓகே. ஆல்ரெடி தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. OnePlusோட 12R ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட மாடல் எப்படி இருக்குது, இதோட டிசைன் எப்படி இருக்குது, இதை யூஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஒரு டைல்ஸுக்கள் மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஸ்க்ராட்ச் ஆகுங்களா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஸ்க்ராட்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கீரலாக கண்ணாடி உடஞ்சா எப்படி இருக்கும், ஒரு மார்பிள் கல் மேலே கண்ணாடி போட்டு அது மேலே உடச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வெளியே போனோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரிப்பாக ஒரு மாடலாக இருந்த மாதிரி இருக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சு கொண்டு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கும்போதோ ஒரு கேம் விளாடும் போதோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போதோ அதோட டீட்டெயிலுங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐபிஎஸ் எல்சிடிக்கும் டிஎஃப்டி எல்சிடிக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பேட் அடிக்குமா, ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற எல்டிபிஓ அமோலட் டிஸ்பிளேல வந்து பேட் அடிக்காது, ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்றதால இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 20 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதால 60 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்பீடாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 120 ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதால ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 5Gங்கிறதால டவுன்லோட் பண்ணுறதுக்கு 20 ஜிபிபிஎஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு 10 ஜிபிபிஎஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமாக அதை நான் நம்பவே மாட்டேன். அந்த அளவுக்குலாம் போகாது. எனக்கு தெரிஞ்சே இல்லைங்களா 1 ஜிபி சொல்லாங்க. ஸோ 1 ஜிபி 1.5 ஜிபி அதிகபட்சம் பெர் செகண்டுக்கு. ஓகேங்களா? ஸோ பெர் செகண்டுக்கு 1 ஜிபினா கூட நம்புற மாதிரி இருக்குது. பட் இது வந்து சத்தியமாக நம்புற மாதிரியே இல்லை. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது கிராஃபிக்ஸுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் அதில் காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கெடுத்து டிஸ்பிளேல வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இது மூலியமா தெரியுது. பேட்டரி எடுத்துக்கிட்டா 5500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு கேரண்டியாக கொடுக்க முடியும், ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும் அப்படிங்கிற கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். 5500 mAh அப்படிங்கிறது 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து உங்களுக்கு உடனே சார்ஜ் ஏறக்கூடிய ஒரு மொபைலாக தான் இது இருக்கும். அதனால நீங்கள் வந்து சார்ஜுக்கோ இல்லைன்னா பேட்டரி நிற்குமா நிற்காதோ அப்படிங்கிற பயப்படுறதுக்கு எந்தவித பயமே கிடையாது. ஓரளவுக்கு நிற்கக்கூடிய மொபைல் தான் இது. ரேமை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128 இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் 10 ஆப்பை அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்தவித ஹேங்குமே ஆகாமல் டக்குன்னு க்ளோஸ் ஆகி நீங்கள் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குமே தவிர வேறு எந்தவித ஒரு மந்தமான நிலை வந்து இருக்கவே இருக்காது. 2 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் வந்து மைக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வேறு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. இவ்வளவு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சு சைஸ் இருக்குது. அதே நேரத்தில் பேனலை பொறுத்த வரைக்கும் எல்டிபிஓ அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. கேமரா ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 4Kல வந்து 30 fps வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 30 fps. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் ரெண்டுமே ஆட் ஆயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அண்டர் டிஸ்பிளே கீழே கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஆடியோ ஜாக் இதில் வந்து மிஸ் ஆயிருச்சு. அதே நேரத்தில் வந்து மெமரி கார்டு போடுற ஸ்லாட்டு கிடையாது. அதே நேரத்தில் செல்ஃபி கேமராவுக்கு வந்து வெறும் 1080 வீடியோ தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1080 தான் எடுக்க முடியும். 4Kல வந்து நீங்கள் எடுக்க முடியாது செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் ஆப்டிக்கல் ஜூம் கேமரா வந்து இதில் கிடையவே கிடையாது. டைப் சி வந்து 2.0 சார்ஜ் போட்டு வந்து ஆல்ரெடி முடிஞ்சது. ஸோ நியூ அப்டேட் எதுவுமே கொடுக்காம வெறும் பழைய மாடலே போட்டு விட்டுருக்காங்க. அது இதில் ஒரு பெரிய மைனஸ். இந்த மொபைலுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, நோ ரிவர்ஸ் சார்ஜிங் கிடையாது. இது எல்லாமே இதோட மைனஸ். இந்த மாதிரி ஒரு வே ஆஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னுமே நிறைய அனலைஸ் பண்ணி R&D பண்ணி நான் நிறைய வீடியோ போடணும். எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எனக்கு எவ்வளோக்குள்ள சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள நான் வந்து R&D பண்ணி நான் நல்ல வீடியோ போடுறேன்.